அற்புத தேவ கிருபை வழங்கும் இன்றைய மன்னா. ஞானத்தின் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். நீதிமொழிகள் 3:17. ஆம் பிரியமானவர்களே, ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. ஆகவே தான் சங்கீதம் 136:5 வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்கிறோம். மோசே தேவனுடைய கட்டளைகளை வார்த்தைகளை ஞானமாய் கை கொண்டதனால் தான் பெரிய அற்புதம் நடந்தது. நமக்கு எதிரான சத்துருவின் வல்லமைகளையும் கவிழ்த்து முறியடித்து போடுவார். ஏனெனில் ஞானத்தின் வழிகள் இனிதானது, இதன் பாதைகள் சமாதானம். சத்துருவின் தலையீடு இருக்காது, சமாதானமே. ஆமென்.